அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்ச் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவர் முத்துச்சாமி தீட்சிதர் அவர் பிறந்த தினம் என்று. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராக போற்றப்படும் முத்துச்சாமி தீட்சிதர் பிறந்த தினம் என்று. திருவாரூரில் 1775 பிறந்தவர். வைத்தீஸ்வரன் கோயில் முருகப்பெருமான் அருளால் பிறந்தவர் என்பதால் முத்துக்குமார சுவாமி என்று பெற்றோர் பெயரிட்டனர். தந்தை ராமசுவாமி தீட்சிதரிடம் முறைப்படி வாய்ப்பாட்டு வீணை பயின்றார். இனிமையாக பாடுவார். இந்துஸ்தானி இசையிலும் தேர்ச்சி பெற்றார். வேதம், சாஸ்திரம், தர்க்கம், வியாக்கரணம் பேசாத இலக்கணம் பேசாத என்று சொல்லுவாங்களா, காவியம் ஆகிய அனைத்தையும் 16 வயதுக்குள் கற்றுத்தேர்ந்தார். இளமையிலேயே இறைவனை பற்றி பாடல்களை இயற்றத் தொடங்கினார். திருவாரூர் கோயிலில் உள்ள அனைத்து கடவுள்கள் மீதும் பாடல் பாடியிருக்கிறார். காசியில் சிதம்பர யோகி என்பவருடன் 5 ஆண்டுகள் வசித்திருக்கிறார். அவரிடம் இசையோடு தத்துவ ஞானமும் பயின்றார். காசியில் சிதம்பர யோகி என்பவருடன் 5 ஆண்டுகள் வசித்தார். அவற்றை இசையோடு தத்துவ ஞானமும் கற்றுக்கிறாரு. அவர் சொன்னபடி கங்கையில் மூழ்கி எழுந்த இவருக்கு இறைவன் அருளால் வீணை கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதெல்லாம் ஒரு மிராக்கிள் தான். முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். முருகனையே தன் குருவாக ஏற்றவர். இவரது பாடல்களில் குரு குக என்ற வார்த்தை இல்லாமல் இருக்காது. தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதத்தில் கீர்த்தனைகளை ஏற்றிருக்கிறார். பஞ்சபூதங்கள், தெய்வங்கள், நவக்கிரகங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், மொழிகள், மாயை குறித்து பாடல்களை ஏற்றிருக்கிறார். நவாவர்ண கீர்த்தனைகள், பஞ்சலிங்க ஸ்தல கிருதிகள், கமலாம்பா நவாவர்ணம், அபயாம்பா நவாவர்ணம் உள்ளிட்ட பல கீர்த்தனை தொகுப்புகளை ஏற்றிருக்கிறார். 72 மேளகர்த்தா ராகங்களிலும் கீர்த்தனை ஏற்றிருக்கிறார். இதன் மூலம் அதிகம் பயன்படுத்தப்படாத ராகங்களிலும் கூட இவரது கீர்த்தனைகள் உள்ளன. பலமுறை புனித யாத்திரைகளை மேற்கொண்டு பல தெய்வங்களை குறித்தும் கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். இந்தியாவில் இவரது காலடி படாத இடங்களே இல்லை. இவரது பாடல்களில் கோயில்கள் வரலாறு, அவற்றின் பின்னணி ஆகிய தகவல்களும் உள்ளன என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். மேற்கத்திய இசையிலும் இவருக்கு ஞானம் இருந்தது. இசையில் ஆரம்ப பயிற்சி பெறுபவர்கள் எளிதாக கற்றுக்கொள்ளும் வகையில் இவரது பாட்டு இருக்கும். அதே நேரம் நன்கு தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் சபாக்களில் விஸ்தாரமாக பாடவும் ஏற்றவையாக இருக்கும். அது இவரது கீர்த்தனைகளின் சிறப்பம்சம். இவரது வாழ்வில் பல தெய்வீக அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. மிராக்கிள்ஸ். வறட்சி நிலவிய கிராமத்தில் அமிர்தவர்ஷினி ராகத்தில் கீர்த்தனை பாடி மழையை வரவழைத்தார் என்று கூறப்படுகிறது. இதனால் அமிர்தவர்ஷினி ராகத்தின் பிதாமகர் என்று போற்றப்படுகிறார். ஒரு இடத்துல மழை பெய்யாமல் இருக்கு, அங்கே மழை வர வச்சிடுறாரு. அப்போ மழைன்றது ஒரு அமிர்தம். அந்த அமிர்தம் இப்போ வரணும் அப்படின்னா அதுக்கு அமிர்தவர்ஷினின்னு ஒரு ராகத்தை பாடுறாரு. அப்படின்ற ஒரு கீர்த்தனை பாடுறாரு. உடனே மழை வந்துடுது. அதனால் அமிர்தவர்ஷினி ராகத்தின் பிதாமகர் என்று கூறப்படுகிறார். ஏறக்குறைய 500 பாடல்களை இயற்றியிருக்கிறார். இறைவனை பற்றி மட்டுமே பாடியிருக்கிறார். மன்னர்களையும் மனிதர்களையும் புகழ்ந்து பாடியதில்லை. 64 நாயன்மார்கள், 13வது ஆழ்வார் என்றெல்லாம் புகழப்பட்ட மொத்தம் இருக்குதே 63 நாயன்மார் தான். ஆனால் 64வது நாயன்மார் முத்துச்சாமி தீட்சிதர் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஒரு இதுக்காக. அதுக்கடுத்து 12 ஆழ்வார்கள் தான் இருக்காங்க. ஆனால் இதில் 13வது ஆழ்வார் இவர் அப்படின்றலாம் கூறப்படுறாங்க. இப்போ இந்த 63 நாயன்மார்கள் சைவ அடியார்கள். இந்து மதத்தில் 6 பிரிவு இருக்குது. சைவம், வைணவம், சாக்தம், காணாதிபத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்குது. முருகு அப்படின்னு சொல்லி அந்த 6 மதத்தில் இந்த 2 மதம் முக்கியம். சைவம், வைணவன்றது அது இந்து மதத்தில் உள்ள ஒரு பிரிவு. இந்துவே ஒரு மதம் தான், அதுக்குள்ளே 2 பிரிவு இருக்குது. அதில் சைவத்தில் முக்கியமான ஒரு நபர்கள் இருப்பாங்கள்ல, ஒரு ஆளுமைகள், சைவ ஆன்மீக ஆளுமைகள். அதில் 63 நாயன்மார்கள் இருக்காங்க பொதுவாக. அதில் அதை தாண்டி 64வது இவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு புனைதலுக்காக. அதே மாதிரி 12 ஆழ்வார்கள் வைணவத்தில் இருக்கிறாங்க. அதை தாண்டியும் 13வது இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு புனைதலுக்காக.
என்றெல்லாம் புகழப்பட்ட முத்துசாமி தீட்சிதர் 60 வயதில் 1835 இறைவன் திருவடியை அடைந்தார். நன்றி, வணக்கம்.